உங்க கிருபையின் கரங்களில் முழுவதுமாய் தாழ்த்துறப்பா. நீர் ஒருவரே நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, மகத்துவம் உள்ள தேவன். இந்த 72வது நாள் வரைக்கும் எங்களை தயவாய் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பரத்திலிருந்து நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களிலே முழுவதுமாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 72வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நம்மோடு கூட பேசி நம்மேல் ஒரு பெரிய பரம தரிசனத்தை, ஒரு பரம திட்டத்தை ஆண்டவர் வைத்து அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நகர்த்தி கொண்டே போகிறார். அதற்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானம், தேவையான பலன், தேவையான சகல காரியத்தையும் அவரே நம்மோடு கூட இருந்து அவரே நமக்கு கொடுத்து கர்த்தர் கிருபையாய் நடத்த போகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு போகிறதற்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எந்த உழைப்புமே உழைக்கவில்லை. அவர்கள் கால்நடையாய் நடந்தார்கள். அவர்கள் நடந்தா கால் வலிக்குமே அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய பாதரட்சையினுடைய வாறு அவிழ்ந்து போகல, அது தேய்ந்து போகல, அவங்களுடைய சட்ட பழமையாய் போகலையாமா. அப்படின்னா நடந்தது மட்டும்தான் தெரியும், ஆனால் கர்த்தர் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். பகலிலே வேதம் சொல்கிறது மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கூட்டிட்டு போகும்போது ரொம்ப மெதுவாய் ஆண்டவர் நடத்தினார். கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல ஆண்டவர் ரொம்ப அழகா அவர்களை நடத்தினார். அவங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆனாங்க, அவங்க தான் தேவையில்லாம கவலைப்பட்டாங்க. அந்த டிராவல் டைம்ல அவர்களுக்கு நான்வெஜ் கொடுக்க வேண்டான்னு ஆண்டவர் நினைச்சார். இல்லைன்னா ஆண்டவருக்கு வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்த ஆண்டவருக்கு ஏன் நான்வெஜ் தர முடியாதா? ஆமேன். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தார்ல. அதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே அத்தனை வருஷம் பஞ்சம், கழுதையினுடைய தலைக்கு அவ்வளோ ரேட் இருக்குது. ஆனா அடுத்த நாள் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யலையா? ஆண்டவர் எலியாவை காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கலையா? அதனால ஆண்டவருக்கு அவனுக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா என்னன்னா அவர்களுக்கு வேண்டான்னு ஆண்டவர் ஒரு ரீசன், ஒரு காரணத்தை வச்சிருந்தார். அதான் எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு பக்கமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களை சுற்றி கடக்க பண்ணினார். ஏன் சுற்றி கடக்க பண்ணினார்னு ஒரு ஆன்சர் சொல்லுது. யுத்தத்தை பார்த்தால் ஜனங்கள் மனமடிவடைந்து விடுவார்கள் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் அந்த வழி பக்கமா இருந்தாலும் சுற்றி நடக்க பண்ணினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாம் பண்றதற்கு ஒரு ரீசன், ஒரு காரணத்தை கர்த்தர் வைக்கிறார். அதனால நம்மளா என்ன பண்ணிக்க வேண்டாம்னா குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளா டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம எப்படி நடத்துறாரோ அதன் வழியாய் போயிட்டே இருந்தா போதும், அது நமக்கு மகிமையாய் இருக்கும். ஆமென். நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டு 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 இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டாம். சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறத அப்படியே கேட்டாலே போதுமானது. அதனால பெரிய தரிசனத்தை வைத்து நம்மை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறார். ஆனா இதுல என்ன அப்படின்னு சொன்னா 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெற்ற ஜனம். அப்படின்னா ஆண்டவருக்கு சொந்த ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று இருக்குது, இன்னொன்று வேற்று பிள்ளைகள் ஒன்று இருக்குது. புறஜாதிகள் தன்னுடைய சொந்த ஜனம் இருக்கிறது மாதிரி நிறைய பேர் இன்னும் எதுக்குள்ள வரல அப்படின்னா அவருடைய சொந்த ஜனமா நம்ம மாறணும்.
சொந்த ஜனமா மாறலைன்னா பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க, ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இந்த 100 நாள் ஜபத்தில் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல, சபைக்கு போகிறவர்கள் மட்டும் இல்லை, ஏசப்பாவை நேசிக்கிற நிறைய பேர் இந்த ஜபத்தில் கலந்து கொள்வாங்க. அவர்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னா ஏசப்பாவுக்கு உள்ள வேறொன்றவர்களுக்கு முடியாதபடி சூழ்நிலைகள், சொந்தங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம யாருக்கு சொந்தமான ஜனமா மாறணும்னா கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாய் மாறணும். சொந்தமான ஜனமாய் மாறணும். அதுதான் பிதாவாகிய தேவன் முன்குறிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உறவுல நம்ம பலப்படணும். பொதுவாக வேதம் சொல்லுகிறது, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறார். அந்த பிச்சைக்காரன் என்ன கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா, அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அம்மான்னு கூப்பிடும்போது இந்த பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு அம்மான்னு கூப்பிடுறாங்க, ஒரு சிஸ்டரை பார்த்து இல்லை ஒரு அம்மாவை பார்த்து கூப்பிடுறாங்கன்னா, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதுல என்ன கொஞ்சம் கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சொத்தையெல்லாம் தங்கிட முடியாது. இந்த மனுஷன் அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த பிள்ளை அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க? வித்தியாசம் இருக்குது. இந்த பிள்ளை அம்மான்னு கூப்பிடும்போது ஏதோ எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த பிள்ளை அம்மான்னு கேட்கும்போது தன்னுடையது எல்லாவற்றையும் அவனுக்கு தருகிறார்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவையிலே 2 கள்ளர்கள் தொங்குறார்கள். அதுல ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ என்ன உனக்கு அறிவில்லையா? அவர் நல்ல தேவகுமாரனாச்சே, அவரை நீ இப்படி சொல்லலாமான்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அவனுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல் இருந்துச்சு, ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எப்போ அந்த சிலுவையில நீர் அந்த ராஜ்யத்திற்கு போகும்போது என்ன நினைச்சுக்குங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானோ, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஸோ இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா கண்டிப்பா நீங்க சீக்கிரமா ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். 100ல் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல, 1000 பேர்ல நிப்பாட்டிட்டா அதுல ஒண்ணு ஆண்டவர் அல்ல. என்னுடைய ஆண்டவர் ஒருவர் உண்மையுள்ள தெய்வம். இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்திலேயே எல்லாருடைய கல்லறைகளை மூடப்பட்டிருக்கும் போது ஒரே ஒரு கல்லறை, உயிரோடு எழுந்த இயேசுனுடைய கல்லறை மட்டும் இன்றும் திறந்தே இருக்கிறது. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிறது. எல்லா ஆண்டவர் திருஷ்டாந்தரமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால கிட்டத்தட்ட 72 நாட்கள் நம்ம வந்துட்டோம். இன்னும் வெறும் நீங்க யாரும் வெறும் அற்புதத்திற்காக மட்டும் நீங்க ஆண்டவரை தேடிடக்கூடாது. ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கட்டும், ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், இல்ல கண்டிப்பா நல்லது நடக்கணும். ஆனா அதை விட அடுத்த ஒரு படி இருக்குது. என்ன படின்னா, அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி, அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி, அவருக்கு சொந்த ஜனமாய் மாறும்படி, அதனால அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறுவதுதான் நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒன்று. அதனால இந்த 72வது நாளில் நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை மேலோட்டமாய் அல்ல, வெளிப்படையாய் அல்ல, இல்லைன்னா ஏதோ ஒரு அற்புதத்திற்காக மட்டும் அல்ல, உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க என்னைக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆழங்களை அறியணும். முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை நம்மளை குறித்து முதல்ல அறியணும்.
அப்படின்னா நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியணும், உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய காரியத்தை பிசாசு என்ன பண்ணுவான்னா அப்படியே மூடி வச்சிருவான், எதையுமே வெளியில காமிக்க மாட்டான். ஆனா நீங்க கர்த்தரிடத்துல நீங்க அதை கேட்கணும். நீங்க யாருன்ற அறியணும். நீங்க யாருன்றத அறிகிறதற்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, கர்த்தர் யாருன்றதை நீங்க அறியணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை அறிய அறிய அறியதான் நம்முடைய அறிவு நமக்கு பெறும். நான் யாரு, நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டேன், நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என் மேல என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், நான் எதற்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாது, நான் எப்படி நடந்துக்கணும். இந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போ வரும் அப்படின்னா, அவரை அறிய அறிய வந்துடும். அதனால அவருடைய ஆழங்களை அறியணும், அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத அறியணும், அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்கிறத அறியணும், அவருடைய பரிசுத்தத்தை அறியணும், அவருடைய நீதியை அறியணும், அவருடைய வழி நடத்துதலை அறியணும். இப்படியே ஆவியானவருடைய ஆழங்களை அறிஞ்சுக்கிறதுல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் அதை என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். அப்படின்னா பாடம் நடத்திட்டே இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஊழியக்காரனாய் மாறுறதுக்கு முன்னாடி, ஊழியக்காரனா மாறினதற்கு பிற்பாடும் அப்படிதான். பிற்பாடும் நான் இப்போ நிறைய செய்தி கொடுக்குறேன், ஆனால் உண்மையிலே நிறைய செய்தியை கேட்பேன். அந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நானா பர்சனலாக அழுவேன். இந்த செய்தியினுடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தர் பேசுகிறதை கேட்டு, அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள கடந்து போய், அப்படியே காலேஜில் படிக்கும்போதும் அப்படிதான், விலிவராக இருக்கும்போதும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படியே அழுது கேட்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவரை அறிகிற அந்த அறிவுக்கு நேராய் போகும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்மை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் கிருபையாய் தருகிறார். அதனால் இந்த 100 டேஸுக்குள்ள ஆண்டவர் உங்களை, அவரை குறித்த பெரிய அறிவை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். அவருடைய அறிவை எனக்கு தருகிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஒரு ரொம்ப பழைய ஒரு பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாதவர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாடுவோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லோ. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், தேவனை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 72வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பெரிய பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. அப்படின்னா ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை யார் மேல வைக்கிறார் அப்படின்னா நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது நம்மேல் ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீ உங்களை மற்றவர்கள் சாதாரணமா நினைக்கலாம், நீங்க சாதாரணமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னா, மகத்துவம் உள்ள வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிற நிறைய பேர் பிரமிக்கிறாங்க. எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ஊழியக்காரர்கள் அவர்கள் நடந்து போகும்போது அற்புதம் நடந்துச்சு. அவருடைய உருமால்களிலே அற்புதம் நடந்துருச்சு. அவங்க சரீரம் பட்ட உடனே அற்புதம் நடந்துச்சு. அவங்க ஜெபம் பண்ணின உடனே அற்புதம் நடந்துச்சு. இந்த மாதிரி அற்புதம் எல்லாம் நடக்கிறத ஜனங்கள் பார்த்து ரொம்ப பிரமிக்கிறாங்க. ஐயோ, உங்க மேல இவ்வளவு பெரிய பவர் இருக்குது, உங்க மேல இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. உடனே ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். வல்லமை உள்ள பொக்கிஷத்தை கர்த்தர் மண் பாண்டங்களுக்குள்ளே வைக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாட்களிலே சில மண் பாண்டங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறார். பொதுவாக ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை எதுக்குள்ள வைப்பாங்க அப்படின்னா, எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுல தான் வைப்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லாக்கர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த லாக்கர் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த லாக்கருக்குள்ள கொண்டு போய் முட்டையை வைக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த லாக்கருக்குள்ள ஆம்லேட்டை போட்டு வைக்க மாட்டாங்க, அந்த லாக்கருக்குள்ள சோத்தை கொண்டு வைக்க மாட்டாங்க, குழம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த லாக்கருக்குள்ள எது வைப்பாங்க அப்படின்னா, ரொம்ப விலையேற பெற்ற ரொம்ப காஸ்ட்லியான பொருளை யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த பொருளை லாக்கரை போட்டு வைப்பாங்க. அந்த லாக்கர் யாராலையும் உடைக்க முடியாது. அப்போ ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் வைக்கிறதற்கு ஒன்ன தேடுறாரு, ஒரு பாக்ஸை தேடுறாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அந்த வேல்யூவை ரொம்ப அவங்க மதிச்சு அதற்கு ஏற்றது போல் ஒன்றை செய்வார்கள். இதுதான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பொக்கிஷத்தை வைக்கிறது. சும்மா காஸ்ட்லியான பொருளை எங்கேயாவது அவங்க வைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மிகப்பெரிய பொக்கிஷத்தை, வல்லமையான பொக்கிஷத்தை, மகத்துவம் உள்ள அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் எங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, மண் பாண்டங்களாகிய நமக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், நான் ஒரு மண்பாண்டம் போல நான் இருக்கிறேன், நான் தொட்டாலே நான் உடைஞ்சிருவேன், என்னை யாராவது தட்டுனா உடனே நான் கிராக் ஆயிருவேன், என்னை தூக்கி டபால்னு என்னை வைக்க முடியாது, என்னை ரொம்ப கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், என்னை எப்படியாவது கொஞ்சம் மாற்றி ஒருவேளை கையாண்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் உடைஞ்சிருவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், நீங்க ஒருவேளை உங்களை மண் பாண்டங்களா நீங்க உங்களை நினைச்சாலும், கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். ஆமென். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது மண்பாண்டம் அல்ல, அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யாராவது ஒரு நபர் அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு காரியத்தை கொண்டு போய் மண்பாண்டத்துக்குள்ள வைப்பாங்களா? அப்படி ஒருவேளை மண்பாண்டத்துக்குள்ள வச்சா என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு திட்டுவாங்க? எதுக்கு போய் அந்த மண்பாண்டத்துக்குள்ள வைக்கிற? அது உடைஞ்சு போயிடாது? அது எல்லாரும் டக்குன்னு ஈஸியா எடுத்துற முடியும்ல, அதை உடைச்சா தூக்கிட்டு போலாம்ல அப்படின்னு உலகத்திலே இருக்கிறவர்கள் அப்படி வைக்க விட மாட்டார்கள். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, மிகப்பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் மண் பாண்டங்களாகிய நமக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் மூலம் ஒரு வல்லமை புறப்பட போகிறது. உங்களுக்குள்ளே கர்த்தர் பல தாளந்துகளை கர்த்தர் வைக்க போகிறார். நிறைய திறமைகளை ஆண்டவர் வைக்க போகிறார். உங்களுக்குள்ள நிறைய வரங்களை ஆண்டவர் வைக்க போகிறார். நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு, இவர்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு, வெளி தோற்றத்தை பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாது, வெளியில பார்த்தா யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்கள் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் இந்த மண்பாண்டத்திற்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் கிருபையாய் வைத்து நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள். இவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு திறமையா, இந்த மனுஷிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கிருபையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு எனக்குள்ளே கர்த்தர் பொக்கிஷத்தை வைக்கிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு thank you Jesus, hallelujah, ஆமென். நீங்க மண்பாண்டத்தை போல நான் இன்னும் அழுறேன், நான் இன்னும் உடையிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு சாதாரணமான ஒரு மண்ணு, நான் ஒரு மண்பாண்டம். எனக்குள்ள ரகசியங்களையோ எனக்குள்ளே பெரிய ஆசீர்வாதங்களையோ வைக்கவே முடியாது. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் ரொம்ப வீக்கு, எல்லாத்துலயும் நான் ரொம்ப வீக்கான ஒரு பர்சன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா வருகிற வருஷம் உங்க பொக்கிஷத்துக்குள்ளே, உங்களுடைய மண்பாண்டத்திலிருந்து ஒவ்வொரு பொக்கிஷமா ஆண்டவர் வெளியே எடுப்பார். அந்த பொக்கிஷம் நிறைய பேரை பிரகாசிப்புக்குள்ள நடக்கும். அந்த பொக்கிஷம் வித்தியாசமாயிருக்கும், விலையேற பெற்றதாயிருக்கும். உங்களுக்குள்ளே இருந்து எடுக்க அது வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் பிரமிப்பாங்க, இவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு திறமையா, இவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஞானமா, இவருக்குள்ள இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு என் தேவனாலே நமக்குள்ளே பொக்கிஷத்தை வைக்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களையும் மேல உயர்த்தி, கர்த்தர் இன்றைக்கு சிலரோட ஆண்டவர் நேருக்கு நேர் பேசி கொண்டிருக்கிறார். பிரதர், இந்த வார்த்தை உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். உங்களுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து முழு பலத்தோடு, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பலத்தோடு. ஆமென். இந்த வார்த்தை ஆமென் எங்களுக்காக தான். நீங்க சொல்ல அந்த மகிமை வரட்டும். இதே மெயின்டைன் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே முழு பலத்தோட, ஏசப்பா எனக்கு அந்த கிருபையை தருவீராக ராஜா. ஆமென். நான் தான் உடைஞ்சு போறேன், நான் தான் நொறுக்கப்பட்டு போறேன், நான் தான் நிறைய நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறேன். ஆனா இப்போ ஊழியக்காரன் மூலமாய் பேசின வார்த்தையின்படி நான் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் எனக்குள்ளே இருந்து நீர் ஒன்றொன்றாய் அந்த பொக்கிஷங்களை வெளியிலே எடுக்கிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மண்பாண்டமாகிய நமக்குள்ள பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்குன்னு யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் விலையேற பெற்றவர்கள், அவர்கள்தான் பயன்பட முடியும். ஆனால் வெறும் மண்பாண்டோன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பயன்படவே முடியாது. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், நான் எப்பொழுது பலவீனமா இருக்கிறேனோ அப்பொழுது பலன் உள்ளவனா இருக்கிறேன். காரணம் என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்ம மண்பாண்டம் தான். பொக்கிஷத்தை வைத்திருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்க இந்த ஜெபம் முடிய ஒவ்வொரு பொக்கிஷமா நீங்க வெளியில எடுக்கணும். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்கணும். யாராவது ஒருத்தர் உங்க மண்பாண்டத்தை வச்சு கிண்டல் பண்றதுனால, உங்க மண்பாண்டத்தை வச்சு நீ பிரயோஜனம்னு செல்றதுனால அப்படியே ஆயிராது. ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் உங்களோட சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமீன். எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாம். 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்கரை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்கள். இங்க நம்ம 2 வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த 2 வசனமும் நமக்கு பரிச்சயமான வசனம். அப்போ முதல் வசனத்திலே 40வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். இப்போ தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40வது வசனத்துல இது வாசிச்சோமா? 20வது வசனத்துல என்ன வாசிச்சோம்னா, அவங்க நீங்க இங்க கவனிச்சா போதும். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ போய் நம்முடைய சகோதரருடைய நலனை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. அப்போ தாவீது அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, இப்போ தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா நீ இந்த மாதிரி யுத்தத்துக்கு போன தம்பி சகோதரர்ல நீ பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த தாவீது ஆடுகளை காவலாளி வசமாய் ஒப்பு கொடுத்து, காவல் காக்கிற ஒருத்தனை பார்த்து எப்பா நீ ஆட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக இந்த ஆடு மேய்க்கிற நேரத்தில் இந்த தாவீதிற்கு தேவைப்பட்ட ஒன்று என்னன்னா, அடைப்பை அப்படின்னா ஒரு பை அவனுக்கு இருக்குது. அது ஆடு மேய்க்கிறதுக்கு அவனுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள். இன்னொன்று அவனுடைய கையில் என்ன இருக்குன்னா, நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்போ அந்த கோலும் தடியும் இருக்கிறது. அது கொப்புகளை எல்லாம் எடுத்து போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கோல். இப்போ ஆடுகளை அவர்கள் வசமாய் கொடுத்ததற்கு பிற்பாடு அவனுக்கு அந்த குச்சி அவனுக்கு சொல்லுங்க, அந்த குச்சி அவனுக்கு தேவையில்லை. ஆடுகளை கொடுக்கும் போது நான் அண்ணங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு போய் கொடுக்க போறேன், நீ என்ன பண்ணிக்கோன்னா இந்த அடப்பையை நீ கையில வச்சுக்கோ, நீ இந்த கோலை நீ கையில வச்சுக்கோ, நான் ஆடு மேய்க்கும் போது எனக்கு பயன்படும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா வேதம் சொல்லுது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனுஷன் ஆடுகளை வசத்திலே கொடுத்துட்டு அந்த குச்சியையும் அந்த அடைப்பையும் எடுத்துக்கொண்டு இப்போ மகா பெரிய கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவனுடைய கையில என்ன இருக்காமா, அந்த கோலும் அந்த அடைப்பையும் அந்த தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலேயே போட்டு. அப்படின்னா இதுல முதல் ஆசீர்வாதம், முதல் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தனித்துவமான ஒரு அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. அதை எப்பொழுதுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படின்னா இந்த சவுல் சொல்றாரு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போகாத, நீ கையில ஒரு தடியை எடுத்துட்டு கையில இந்த மாதிரி அடப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கவனை எடுத்துட்டு எல்லாம் நீ போகாத, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நீ இந்த மிலிட்டரியினுடைய ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல, இந்த அப்பியாசம் எனக்கு அவசியமற்றது, என்னால இது பண்ண முடியாது, நான் எப்படி வந்தேனோ அப்படியே நான் போறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1000 பேர் செய்யட்டும், அவங்கள மாதிரி எனக்கு இல்லை, நான் அவங்கள மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி சிலருக்கு வரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களை பார்த்து ரொம்ப காப்பி அடிக்கிறது மாதிரி செய்வாங்க. அப்படின்னா அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்றது, அவங்கள மாதிரி பேசுறது, இவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணலாம், அவங்கள மாதிரி கெத்தா நம்ம போய் இறங்கலாம், அவங்கள மாதிரி சட்டை போட்டா நம்ம நல்லா இருப்போம், அவங்கள மாதிரி நம்ம பேச்சு அவங்கள மாதிரி பேசினா நம்ம நல்லா இருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்றதற்கு, ஜெயிப்பதற்கு இன்னொருத்தருடையதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா, 1000 பேரு 1000 பாண்டங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் கர்த்தர் வித்தியாசமானதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க இன்னொருத்தருடையதுல நிக்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நீங்க அதிலே கடைசி வரைக்கும் வெற்றியாய் நின்றாலே நான் நம்புகிறேன், அதுவே உங்களை உயர்த்துகிற ஒரு படியாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய தனித்துவத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலையுமே நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அப்படின்னா நீங்க தனித்துவமா நிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்பணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை நீங்க கொண்டு வரணும். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு புது புது ஐடியாவை கர்த்தர் தருவார், புது புது விளக்கத்தை ஆண்டவர் தருவார், புது புது ஞானத்தை ஆண்டவர் தருவார். அவர்களுக்கு ஒன்று கொடுப்பார், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நூற்றுக்கணக்கான ஞானத்தை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதம் செய்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா, குருடு என்கிறது ஒரே வியாதி தான். அப்படின்னா கண்ணு தெரியாத வியாதி அப்படின்றது, கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் ஆண்டவரிடத்துல வந்தாங்க. ஆனா ஒருத்தங்களுக்கு அப்படியே கையில தொட்டு சுகப்படுத்துறாரு, இன்னொருத்தருக்கு திறக்கப்படுவாயாக என்றாரு, இன்னொருத்தருக்கு சேத்த குழைச்சு பூசி அப்படி ஒரு அற்புதம் பண்றாரு. அப்போ என்னுடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதத்தை எப்படி பண்றாருன்னா, ஒரே மாதிரி அல்ல, கர்த்தர் வித்தியாசமாய் கர்த்தர் செய்தார். மோசேயை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஒரு டைம் சொல்றாரு, கண்மலையை அடி, உனக்கு தண்ணீர் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவுதான், கண்மலையை அடிச்ச உடனே தண்ணீர் வருது. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு, தண்ணீர் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் வைத்திருக்கிறவர். அதனால அவங்கள மாதிரி எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி இருந்தா நான் எப்படி வந்திருப்பேன் தெரியுமா, அவங்கள மாதிரி இருந்தா நான் எவ்வளவு உயர்ந்திருப்பேன் தெரியுமா, அந்த டேலண்ட் எனக்கு இல்லை, அந்த ஞானம் எனக்கு இல்லை, அந்த அழகு எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிள்ளையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்னா, இந்த மண் பாண்டத்திற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற முதல் பொக்கிஷம் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட், யாருக்கும் கொடுக்காத ஒன்றை, என் குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத ஒன்றை, என் கூட படிச்ச யாருக்கும் இல்லாத ஒன்றை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த 100 நாளைக்குள்ளே அதை தட்டி எழுப்புகிறதற்கு கர்த்தர்
கர்த்தர் கிருபை தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதான் கிதியோன் ஜெபம் பண்ணும்போது கிதியோன் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ மீதியானியருடைய கைக்கு ஜனங்களை நீ என்ன பண்ணுவேன்னா நீ விடுதலையாக்குவாய். இருக்கிற இந்த பலத்தோட. இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கிட்டு போ சொல்லல, இல்லைன்னா இன்னொருத்தருடைய பார்த்து அதே மாதிரி பழகிக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை கொண்டே எதிரியை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய அவர்களுக்குள்ளே இருந்து எழும்பின ஞானத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த முடியுமானால், கர்த்தருடைய பிள்ளையே, உங்களிடத்திலே இருக்கிற இந்த ஞானம் போதும். ஆண்டவர் உங்களை பல மடங்கு அவர்களை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலை வைத்திருக்கிறார். ஆமென். எனக்குள்ளே ஆண்டவர் வந்து ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, மண்பாண்டமாகிய எனக்குள் ஒரு தனி யூனிக்கான, ஆமென், தனி யூனிக்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக நன்றி. அந்த தனித்துவமான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு, ஆமென், ஆசீர்வதித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க முழு பலத்தோடு, ஆமென், ஆமென். அந்த தரத்தை கர்த்தர் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அந்த தரம் யாருக்கும் இல்லாத ஒரு தரமாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஸ்பெஷல் என்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி ஒரு காலத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கு, எனக்குள்ள இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு இருக்கிற திறமை மட்டும் எனக்கு இருந்திருந்தா அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் நம்புறேன், இந்த மண்பாண்டத்திற்குள்ள ஒரு ஸ்பெஷல், ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய மனுஷன் மோசே சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு, இல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் எப்படி அந்த ஜனங்களை ரட்சிக்க முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் கர்த்தராகிய நான் அல்லவோ. அதனால உங்களுடைய ஞானத்தை வைத்து, உங்களுக்கு உள்ளதை வச்சு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தட்டி எழுப்புகிற நாள் ஆரம்பம் ஆயிருச்சு. நீங்க போய் நில்லுங்க, கர்த்தாவே எனக்குள்ள வச்சிருக்கிறத எனக்கு காண்பீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ நான் நம்புகிறேன், நீங்கள் உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கர்த்தர் அந்த பலனை காண பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மெயின்டைன் பண்ணுங்க. ஆமென். இந்த ஊழியத்திற்காக வர்றதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஊழியம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னா இந்த 10th முடிச்சுட்டு ஒரு 1 year பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்ததுனால இந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தெரியும். அப்போ இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்படின்னா அந்த டிசைன் பண்ணுறது, அதில் ஒரு பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஊழியம் ஆரம்பித்து ஜனவரி மாதம் 2005 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போ 30ஆம் தேதி முடிச்ச அடுத்த பிப்ரவரி மாதத்தில் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கார்டு, அப்படியே ஒரு வாக்குத்தத்த கார்டு ஒரு நல்ல நீளமாக அதை நானே டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ரத்னபுரியில் இருக்கிற அந்த சபையை சுற்றி இருக்கிற எல்லா வீட்லையுமே ஒவ்வொரு கார்டை நான் ஒரே ஒரு ஆளாக கொண்டு போய் கொடுத்தேன். அப்போது அந்த கார்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் தாண்டி ஒருத்தங்க
வந்து சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணி அந்த கார்டுனுடைய டிசைன் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அவங்களுடைய பைபிளை திறந்து உள்ளுக்குள்ள ஒரு வாக்குத்தத்த கார்டு. அது என்னன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை தான் நான் அடிச்சு ஒரு 3000 காப்பியை ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுக்குறேன். 5 வருஷம் தாண்டி ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்தவங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு பைபிளை திறந்து காமிச்சு, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், ஞாபகம் இருக்கு, நான் ஒவ்வொரு வீடாக கொண்டு வந்து கொடுத்தேனே. ஆமாம், நீங்கள் இந்த கார்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து எங்களுடைய வீட்டில் நாங்கள் குடியிருந்த வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து எங்களுடைய ஜாமானை தூக்கி வெளியே வச்சிட்டாரு. நீங்கள் வெளியே போயே ஆகணும், நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கரெக்டாக எங்களுடைய ஜாமானெல்லாம் வெளியே இருக்குது. அப்போ வந்து இந்த கார்டு எங்கள் கையில் கிடச்சிச்சு. நான் பார்த்த உடனே இந்த வசனம் என் கூட பேசிச்சு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்னு இந்த வசனத்தை வச்ச உடனே எனக்கு கண்ணீர் வந்துச்சு. நான் அழுதுட்டேன். என்னுடைய சொந்தக்கார அக்கா ஒருத்தங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு இருக்கு, நீங்கள் அங்கே வந்து தங்கிருங்கன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு 5 வருஷத்துல இப்போ ஒரு சொந்தமான வீட்டில் குடியிருக்கிறோம். ஸோ இந்த வாக்கு தத்தத்தை எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே எழும்புகிற சின்ன ஞானம் இது வந்து மற்றவருடைய பார்வைக்கு அது ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் இதை பண்ணி எத்தனை பேர் அந்த ஊழியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து எழுப்புகிற ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு பெரிய வேல்யூவை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்திலே இருக்கிற அந்த மனுஷன் ஜெயிக்க முடியுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய அடப்பையோடு நீங்கள் போங்கள், உங்க கையில இருக்கிற அந்த தடியோடு போங்க. இன்னொருத்தருடையது எதுவுமே உங்களுக்கு வேண்டியதில்லை. உங்க கையில இருக்கிற அந்த காரியத்தை கொண்டு, அந்த ஞானத்தை கொண்டு, அந்த திறமையை கொண்டு பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி எஸ் 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 ஆமென். அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அந்த திறமையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அதுல ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். நீங்க இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நிற்பீர்கள். நீங்கள் செய்கிறதிலே ஒரு தனித்துவம் இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய பிராண்ட கர்த்தர் உண்டாக்குற அளவிற்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற பலரை கர்த்தர் ஆமென் ஆமென் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பொக்கிஷத்தை தட்டி எழுப்புங்கள். அப்போ முதல் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஃபர்ஸ்ட் பொக்கிஷம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல். அது ரொம்ப யூனிக்கானது, அது யாருக்கும் இல்லாதது. நான் இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்க வேண்டியதில்லை, இன்னொருத்தரை போல நடிக்க வேண்டியதில்லை, நான் இன்னொருத்தரை போல பேச வேண்டியதில்லை. எனக்குரியதை நான் செய்தால் போதுமானது. இதை வைத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க ஒருவேளை பிஸ்னஸை வளர்த்து இருக்கலாம். நீங்கள் அப்படி அவங்கள மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 1 கோடி ரூபாய் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், இல்லை 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்துவாரானால் அது இல்லாமலே வெறும் 5 ரூபாவை கொண்டு உங்களை 5 லட்சமாய் மாற்றுவதற்கு கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் இன்னொருத்தரை பார்க்காதீங்க, இன்னொருத்தரை பார்க்காதீங்க. பாருங்க, வளர்ற பிள்ளைங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து சண்டை போடுறது என்ன அப்படின்னு சொன்னா, அவனை மாதிரி பண்ணி கொடுங்க நான் முன்னேறேன், இவனை மாதிரி பண்ணி கொடுங்க நான் முன்னேறேன், நான் இந்த மாதிரி முன்னேறதுக்கு ஏதாவது இருக்குதா, அவனுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குது, அவனுக்கு இதெல்லாம் இருக்குது, அதனால தான் அவன் முன்னேறான், எனக்கும் அந்த மாதிரி இருந்தா நான் முன்னேறுவேன், எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அது இருந்து முன்னேறணும்னா இது இல்லாமலே என்னை முன்னேற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு, ஏன் அப்படின்னா எனக்குள்ள ஆண்டவர் ஒரு தனி அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உறுதியாய் நின்றால் போதுமானது, நீங்க தைரியமா நின்னா போதுமானது, நீங்க எடுக்கிற தீர்மானத்துல கடைசி வரைக்கும் நின்னா போதும், மாத்தவே கூடாது. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சாதிக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு நிலைவரமே இல்லை, நிலைவரமே இல்லை. பாருங்க, இன்னைக்கு காலையில இந்த பிசினஸ், நாளைக்கு காலையில இன்னொரு பிசினஸ். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி, பிரதர் சிஸ்டர் இதுல ஒரு பெரிய லாபம் இருக்கிறது மாதிரி தெரியுதுன்னா உடனே அதுக்கு பின்னாடியே போயிடுது. இங்க இந்த பிரதர் அந்த பிசினஸ்ல ஒண்ணுமே இல்ல பிரதர், அதுல ஒண்ணும் கிடைக்காது, இதுல பாருங்க சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கிடைச்சிடும் பிரதர், உடனே இந்த பக்கமா திரும்பி போடுது. இப்படியே புடுங்கி புடுங்கி நடப்பட்டா, இப்படியே ஒரு காரியத்துல நிலைவரமாகவே நிற்காம இருந்தா அப்ப எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நிற்க முடியும்? எப்படி நீங்க வாழ முடியும்? என்னுடைய ஊழியத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசை, இதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னன்னா, ஊழியத்திலிருந்து நாங்க 12 பேர் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சோம். 12 பேர்ல ஒரு 2 பேருக்கு அவருடைய தகப்பனாரே பாஸ்டரா இருந்தாரு, அதனால அவங்க சர்ச் மினிஸ்ட்ரின்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா 6-7 பேர் குழப்பத்திலே இருந்தாங்க. என்ன குழப்பத்தில் இருந்தாங்கன்னா, எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரியா, எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரியா, டீச்சிங் மினிஸ்ட்ரியா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனா என்னமோ தெரியல, கர்த்தருடைய தயவா எனக்கு ஒரே ஒரு மினிஸ்ட்ரி மேலதான், நான் மேய்ப்பனுக்குரிய ஊழியம் தான் செய்யணும், நான் சர்ச்சை நடத்துறதுக்கு தான் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு, இந்த அழைப்புல உறுதியா நிக்கணும்ன்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் தந்துட்டாரு. அதற்கு பிறகு எத்தனையோ இவாஞ்சலிஸ்ட் காலிங் வந்துச்சு, எத்தனையோ வேற வேற மினிஸ்ட்ரி எல்லாம் வந்துச்சு. ஆனா என்னுடைய மனசு இல்ல இல்ல, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது எங்கன்னா மேய்ப்பனுக்குரிய ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்தை பண்ணி இதற்கு மேல் வளர்ந்து அதுக்கப்புறம் எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்யலாம், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன ஊழியம் செய்யலாம், அதுக்கப்புறம் டீச்சிங் ஊழியம் செய்யலாம். இதை ஸ்ட்ராங் பண்ணி இதுல நின்று அதுக்கப்புறம் அடுத்த மினிஸ்ட்ரி, இதுல இருந்து பொங்கி அப்படியே வழிஞ்சு அதுக்கப்புறம் ஓடணும். அதுல நான் ரொம்ப கவனமாவே இருந்தேன். இப்போ கூட நான் விசுவாசிக்கிறேன், இங்க நம்ம திருச்சபை இருக்கு அப்படின்னா கர்த்தர் இந்த பகுதியா ஆண்டவர் என் கையில கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஊர்ல ஆண்டவர் என்ன ஊழியத்திற்காக வச்சிருக்கிறார். ஆனா நான் எதுல ரொம்ப தைரியமா இருக்கிறேன்னா, இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ரொம்ப அழகா ஆண்டவருக்காக செய்யணும். ஆனா இப்ப என்னன்னா, இந்த பாத்திரம் நிரம்பி வழியும், இங்க நிரம்பி வழிஞ்சு இது ஓடி கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள், அநேக இடத்திற்கு அப்படியே பாய்ந்து செல்லும். ஆனா ஆண்டவர் எங்க நட்டிருக்காருன்னா, இங்கதான் என்ன நட்டிருக்கிறாரு, இங்க நான் நிலைப்படணும், இதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்டை இன்னைக்கும் கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் செய்கிற பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் ஒண்ணுல உறுதியா நிக்கவே மாட்டாங்க. பாருங்க, 50 வயசு வரைக்கும் குழப்பம், 50 வயசு வரைக்கும் ஒரு காரியத்தை குறிச்ச ஒரு குழப்பம் உண்டானால் எப்படி அவங்க இதுல லாபம் இல்ல அதுலதான் லாபம் இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலையும் நீங்கள் உறுதியாய் நின்றால், ஞானமாய் நின்றால் அதிலும் லாபம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறது. அதனால எப்பொழுதுமே இன்னொருத்தருடைய காரியத்தை நீங்க வாங்க வேண்டாம். அவர்களுடைய ஐடியாவை, அவர்கள் ஜெயிச்சதை வச்சு அந்த மாதிரி நான் போட்டா, அந்த மாதிரி நான் செஞ்சா, அந்த மாதிரி நான் போனா ஜெயிச்சிருவேன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த பொக்கிஷம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. யாருக்கும் கொடுக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், துவங்கு மகனே, துவங்கு மகளே, ஆரம்பி மகனே, ஆரம்பி மகளே, உங்களுடைய ஜபத்திற்கு ஒரு தனி வல்லமை இருக்கிறது. ஆமேன். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு தனி வல்லமை இருக்கிறது. உங்க ஞானத்திற்கு ஒரு தனி வல்லமை இருக்கிறது. நாளுக்கு நாள் அதை அப்டேட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருகிறவர்.
ஹல்லேலூயா. ஆமா, புதுசு புதுசா அதை நீங்க வளர்த்தணும், புதுசு புதுசா அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகணுமே தவிர வேற இன்னொரு ஐடியாவை உள்ள புகுச்சி இனி இந்த மாதிரி பிடுங்கி பிடுங்கி நடப்படுகிறது இன்னையோட நிறுத்தப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஜெபத்தோடு உங்களை நடத்துறதுக்கு விரும்புகிறேன். இந்த 72 டேஸில் கர்த்தர் சொல்றார், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை நடத்துறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க கணவனார ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருப்பார். ஆனால் அந்த கணவனார நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க மனைவியை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். நான் நம்புறேன், காரணம் இல்லாம ஆண்டவர் உங்களை இணைக்க மாட்டார். ஆமேன். இன்னொருத்தருடைய ஃபேமிலியை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு மனைவி எனக்கு அமைஞ்சிருந்தா நான் எப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சொல்லணும்னா, இந்த கணவனாரை வச்சு நீங்க ஜெயிக்கணும், இந்த மனைவியை வச்சு நீங்க ஜெயிக்கணும், இந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்தணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சவால். நல்லா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்கணும். நோ, அது எந்த டைவர்ஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த டைவர்ஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என்னுடைய மண்பாண்டத்துக்குள்ள அவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருப்பார்னா எனக்கு ஸ்பெஷலா தான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அது உங்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் நீங்கள் அதை சரியாய் கையாளுவீர்கள் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை தவிர வேற யாராலும் அதை கையாள முடியாது. நீங்க ஞானத்தை மட்டும் கேளுங்க, நீங்க கிருபையை மட்டும் கேளுங்க. நான் நம்புறேன் அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், சொல்லுவோம். எதினால் நீர் என்னோடு இருப்பதினா, சத்தமா எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, தாகம் கொண்ட தேவ ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர், சந்தோஷம் நான் காணுவேன். கைகளை மேல தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, இது என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, இது கைகளை மேல தட்டி சொல்லுவோம். வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரே தேனாக மாறும், என் நேசர் என்னோடு சொல்லுவோம். என் நேசர் என்னோடு. கைகளை மேல தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதான் மண்பாண்டங்களாகிய உங்களுக்குள்ளே கர்த்தர் எதை வச்சிருக்கிறார் அப்படின்னா பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க. நீங்க மண்பாண்டம் தான், நீங்க மண்பாண்டம் தான், நீங்க உடையிறவங்க தான். ஆனா அதுக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? இந்த 100 நாள் ஜெபம் எதுக்கு தெரியுமா? நீங்க பொக்கிஷத்தை மூடி வைக்கிறதுக்கு இல்ல, பொக்கிஷத்தை புதைச்சு வைக்கிறதுக்கு இல்ல, எடுக்கணும், நீங்க பயன்படணும், நீங்க அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரணும், நீங்க கர்த்தருக்காக நிக்கணும், இந்த உலகத்துல சாட்சியா நிக்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் எதற்காய் உங்களை இந்த உலகத்துல கொண்டு வந்தாரோ அந்த பர்பஸ் உங்களால சால்வ் ஆகணும். நீங்க 1000ங்களுக்கு அதிபதியா மாறணும், நீங்க 100 பேருக்கு அதிபதியா மாறணும். உங்க வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேரு கர்த்தருடைய வழியை எனக்கு காமிங்கன்னு சொல்லணும். இல்ல ஆமென், சும்மா சாக கூடாது, சும்மா வளர்ந்து சாக கூடாது. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் நான் சாகணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறதற்காக தான் இந்த சத்தத்தை கேட்க பண்றாரு, பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ரெடியாகுங்க, நீங்க ரெடியாகுங்க. ஐயோ எனக்குள்ள வைக்கவே இல்லை பாஸ்டர், நான் மண்பாண்டவன் தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் எங்க வைக்கிறாராமா? வெண்கலத்துக்குள்ள இல்ல, இரும்புக்குள்ள இல்ல, தங்க கூண்டுக்குள்ள இல்ல, மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வைக்கிற மகா பெரிய பிரபு, மகா பெரிய தெய்வம். சோ நம்பர் 1, முதலாவதாக அந்த மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பொக்கிஷம் என்ன அப்படின்னா அது ஒரு தனி யூனிக், தனிமை அப்படின்னா யாருக்கும் கொடுக்காத ஸ்பெஷலான ஒண்ணு, அந்த அனாயிண்டிங்க கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது போதும், அது போதும். அந்த வேற யாரை பார்த்தும் காப்பி அடிக்க வேண்டாம், அது போதும். நீங்க போய் நில்லுங்க, இருக்கிற பலத்தோட செய்யுங்க, கிருபைய கர்த்தரிடத்துல கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னா ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், வழி நடத்துவார். சோர்ந்து மட்டும் போகாதீங்க. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆரம்பம் சோர்வாதான் இருக்கும், ஆரம்பத்துல கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஐயோ அவ்வளவு வருத்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அது நான் வாழ்க்கையோட சொல்றேன். மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கும் போது வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 பேர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ எவ்வளவு வருத்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பெரிய சர்ச் நடத்தலைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி சென்னையில் நடத்தின சர்ச்சில் கிட்டத்தட்ட 200 பேர் பக்கத்தில் வருவாங்க. திடீர்னு 3 பேருக்கு சர்ச் நடத்துறது, அதுவும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருப்பேன், சனிக்கிழமை ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சதுக்கு பிற்பாடு தான் சாப்பிடுவேன். 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன். மெசேஜுக்காக அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி அவ்வளோ ஜோம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு பலிபீடத்தில் நின்னா 3 பேர் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஐயோ அவங்க அல்லேலூயா சொல்ற சத்தம் கேட்காது, அவங்க கை தட்டினா ஆராதிச்சது மாதிரியே இருக்காது. அப்படியே அந்த ஆராதனை முடிச்சு அப்படியே சோர்ந்து போய் மனசே உடஞ்சு போய் மத்தியானம் கொண்டு வச்சிருக்கிற சாப்பாடை கூட அப்படியே தள்ளி வச்சுட்டு, எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சாப்பாடை கூட அப்புறம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். அப்போ அந்த ஆரம்ப ஊழியம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடினம், அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் புதுசா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா? யாராவது ஒருத்தர் புதுசா வந்துட்டான்னா அவ்வளவுதான், அன்னைக்கு பிரசங்கமே நல்லா ஓடும், அன்னைக்கு நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணுவோம், அன்னைக்கு உற்சாகமா ஆராதனை பண்ணுவோம். அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது. ஆனா கர்த்தர் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினாலும் அவர் அசட்டை பண்ணாதவர். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். அவரே வளர்த்துவார், அவரே வளர்த்துவார். நீங்க அப்படியே ஸ்டெடியா நின்னுட்டீங்கன்னா, நீங்க உறுதியா நின்னுட்டீங்கன்னா, அழைப்புல உறுதியா நின்னுட்டீங்கன்னா அவரே வளர்த்துவார்,
ஆமென். அப்போ ஆரம்பத்துல நம்ம நினைச்சது மாதிரி growth இல்லாததை நினைச்சு சோர்ந்து போயிடக்கூடாது, மனசு தளர விட்டுறக்கூடாது. அப்படிதான் இருக்கும். நீங்க அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு செய்யறாரு. அதெல்லாம் பாடமா மாறும். அது இருந்தாதான் நீங்க ஸ்டடியா நிப்பீங்க. வந்த உடனே பெருசா வளர்ந்துச்சுன்னா உங்களால அவ்வளோ அழகா கொண்டு வர முடியாது. ஆனா இப்போ இன்னைக்கு 15,000 பேருக்கு நான் ஜெபம் பண்றோம். அன்னைக்கும் 15,000 பேருக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே 15,000 ஆத்துமாக்களை தாங்கன்னா அன்னைக்கும் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கும் 15,000 ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா இப்பதான் தெரியுது, அன்னைக்கு ஒருவேளை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா செஞ்சிருக்கவே முடியாது. அதனுடைய குவாலிட்டியும் இருந்திருக்காது, அது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. அதனால இப்போ என்ன விசுவாசிக்கிறேன்னா, நான் ஜெபம் பண்ணினாலும், நான் பேராசை பிடிச்சி ஜெபம் பண்ணினாலும் எனக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு எப்படி கொடுக்கணும்னு சரியா அறிஞ்சு வச்சிருக்கிற அவர் ஒருவரே உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறவர். பிரதர், அவருடைய கரத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் தருவார். உங்க தரிசனம் வீணா போகாது, உங்க முயற்சி வீணா போகாது. ஏற்ற சமயத்தில் ஏற்ற காரியத்தை கிருபையாய் கொடுக்கிறவர். ஒரு டைம் கூட ஜெபம் பண்ணிடுவோமா, கையை உயர்த்தி எனக்குள்ள ஒரு தனி அபிஷேகத்தை தட்டி எழுப்புங்க. ஆமென். மண் பாண்டமாகிய எனக்குள்ள நீங்க அந்த வச்சிருக்கிற அந்த தனி யூனிக்க, எனக்குள்ள ஜெப ஆவியை வச்சிருக்கிறீங்களா? எனக்குள்ள குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்களா? நீங்க என்ன தனி யூனிக்க வச்சிருக்கிறீங்களோ அதை தட்டி எழுப்பி ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாய் கர்த்தர் என்னை கிருபையாய் மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மண் பாண்டத்திற்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிற இரண்டாவது பொக்கிஷத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 17, 18. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரிடத்திலே ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகைகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்திலே கொடுத்து, உன் சகோதரன் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இப்பொழுது நீங்கள் 57வது வசனத்தை வாசிக்கலாமா? அதே 17ஆம் அதிகாரத்தினுடைய 57. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேயர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையிலே இருந்தது. கவனிங்க, இங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ கவனிச்சாதான் புரியும். இப்ப அப்பா தாவீதை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவன் கையில கொஞ்சம் சாப்பாடு பொருளை கையில கொடுத்து, எப்பா நீ போய் உன்னுடைய சகோதரர்களுக்கு, அதான் 1000 பேருடைய அதிபதியினிடத்துல நீ கொடுத்து என்ன விசாரிச்சுட்டு வா. அந்த 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த முறுமரக்கால் வார்கோதுமையும் பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் என்ன வாங்கிட்டு வா. அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு அடையாளம் வாங்கிட்டு வாப்பா. நீ போகும்போது பால் கட்டிய கூட கொண்டு போற, வறுத்த பயிற்றை கொண்டு போற. இந்த வறுத்த பயிற்றை கொடுத்துட்டேன், பால் கட்டிய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்றதுக்கு அங்க இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா. அப்படின்னா பொதுவா என்னன்னா, இந்த மாதிரி யுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கையில, கழுத்துல, இல்லைன்னா இடுப்புல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசத்தை வச்சிருப்பாங்க. ஒண்ணு அவங்க ஒரு டவல் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாலையை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு கத்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஏதோ ஒன்று அவர்களுடைய கையில இருக்கும். இந்த அடையாளம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கைகளிலே இருக்கிற ஏதோ ஒன்றை மாற்றுக்காக அவங்க கொடுத்து விடுவாங்க.
அதை கையில் வச்சு இதை அப்பாட்ட கொண்டு கொடுத்துரு, நான் ஜீவனோட இருக்கிறேன்னு போய் சொல்லு, நான் நல்லா இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் மாதிரி இருக்கிற அந்த அடையாளத்தை கொடுத்து விடுவாங்க. அப்போ இந்த தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ சகோதரிடத்துல போய் இந்த பயிற்றையும் இந்த பால் கட்டியையும் கொடுத்து நீ என்ன வாங்கிட்டு வா, அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புற பிள்ளை போயிட்டு என்ன அடையாளம் வாங்கிட்டு வருது? 57 வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையிலே இருந்தது. ஆமென். அப்பா பிள்ளைகிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா, சரி ஏதோ ஒரு மாலையை வாங்கிட்டு வருவான், இல்லைன்னா ஒரு கத்தியை வாங்கிட்டு வருவான், இல்லைன்னா ஒரு டவல் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவான் அப்படின்னு பார்த்தா, இந்த பிள்ளை கையில என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தியனுடைய தலையே அடையாளமா வாங்கி வச்சிருக்குது. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, தகப்பன் இந்த மண்பாண்டத்தை, இந்த மனுஷனை, இந்த தேவ பிள்ளையை எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு மண்பாண்டமா பார்க்கிறாரு. ஆனா இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்த இரண்டாவது அபிஷேகம் என்னன்னா, தன்னுடைய அப்பா நினைச்சதை விட, தன்னுடைய அப்பா சொன்னதை விட மிகப்பெரிய ஒரு தரிசனம், மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மண்பாண்டமாகிய உங்களுக்குள்ள ஆண்டவர் இரண்டாவது வைத்திருக்கிற பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சது கிடையாது, உங்க அம்மா அப்பா நினைச்சது கிடையாது. உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாத ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர், விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷம் திரும்ப வெளியே வரும், அது பயன்பட ஆரம்பிக்கும். சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே நிச்சயமாய் நடக்க போகிறது உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷம். ஆமென். யாரும் அறியாத, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், யாரும் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் கர்த்தர், எதிர்பார்த்ததை விட அதிகமான கிருபையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். நிறைய சத்தம் கேட்குது எனக்கு காதுல. என்ன கேட்குதுன்னா, எனக்குள்ள நிறைய எதிர்பார்க்குறாங்க, ஆனா நான் ஒரு டம்மி பீஸா இருக்கிறேன், எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அது உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் முழங்கால் படி இடுங்க, தேவ சமூகத்துல போய் கேளுங்க. பாஸ்டர் மூலமா இன்னைக்கு பேசுனீங்கல்ல, அந்த வார்த்தைக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேளுங்க. அப்பா சம்பந்தப்படுத்தி காண்பிப்பார். அப்பதான் அப்பா சொல்லுவாரு, யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இல்ல, அது தட்டி எழுப்பப்படும், அது மீண்டும் எடுக்கப்படும், அது பயன்படுத்தப்படும். ஆமென். பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலுடைய 18ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரத்திலிருந்து, அப்பொழுது சவுல் ராஜா பரிசியத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விரும்புகிறார் என்று தாவீதிற்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தியரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதிற்கு இந்த வார்த்தையை சொன்னபோது, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதிற்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே, நல்லா கவனிச்சுங்க, இப்ப எல்லாம் கவனமா கவனிக்கணும். இப்ப இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, சவுலுக்கு தாவீதின் மேல ரொம்ப வெறுப்பு. எப்படியாவது தாவீதை கொன்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இப்போ இவனை எப்படி கொல்லலான்னு முயற்சி எடுத்தா எந்த இடத்திலையுமே தாவீது சிக்கல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததனால் அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். இப்போ இந்த சவுலுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா அப்படின்னு சொன்னா, ஒன்னு பண்ணலாம். பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோள்கள்,
அப்படின்னா பெலிஸ்தியரை 100 பேரை கொன்னு அவர்களுடைய நுனித்தோள்களை 100 வாங்கிட்டு வந்தா நான் யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்? இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க தான் நம்ம ஊர் வழக்கத்தின்படி என்னன்னா நிறைய பேர் பொண்ணு வீட்டில இருந்து தான் காசு கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு பொண்ணை வச்சிருக்கிறவங்க தான் கோடீஸ்வரங்க. 10 பொண்ணை வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அவருக்கு நிறைய கிடைச்சிடணும் வச்சுங்களேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்போ இதைத்தான் யார் செய்வார்னா யாக்கோபு செய்வார். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம். அப்போ இவங்க கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் கொடுன்னு தாவீதை கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணிருக்க முடியாது, தாவீதால கொடுத்திருக்க முடியாது. ஆனா இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, பெலிஸ்தியனுடைய கையில இவனை விளைவைக்கணுன்றதுக்காக எனக்கு 100 பெலிஸ்தியனுடைய நுனித்தோல் தேவை அப்படின்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. அப்படின்னா இத்தனை நாளுக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள எனக்கு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுவாரு. இப்போ தாவீது என்ன பண்றாரு பாருங்க, 18ஆம் அதிகாரம் 27வது வசனம், அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறுவதற்கு. அப்படின்னா இந்த ராஜா டைமை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, இப்போ கவனிங்களேன், இந்த 100 நுனித்தோலை 10 நாளையில நீ தரணும்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ தாவீது எத்தனை நாள்ல போய் நிக்கிறாருன்னா 7வது நாள் போய் நிக்கிறாரு. இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. அந்த குறித்த காலத்திற்கு நிறைவேறதுக்கு முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தியரில் 200 பேரை வெட்டி அவர்களுடைய நுனித்தோள்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு மருமவன் ஆகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தி ஆகிய மீகாளை அவனுக்கு மனைவியாய் கொடுத்தான். சவுல் தாவீதினிடத்தில் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இவன் எதுக்கு ஒர்த்தில்ல, இவன் 100க்கே ஒர்த்தில்ல. 100 பேரை கொல்றதுக்கு முன்னாடி இவனை முடிச்சிருவான் கதையை. 100 பேரை இவன் ஜெயிச்சிருவானா, இவன் 100 பேரை இவன் தாண்டி வந்துருவானா, 100 பேருக்கு இவன் அதிகாரியா இருந்துருவானா, அதுக்குள்ள வெட்டி இவனை கண்டம் துண்டமாக்கிட மாட்டாங்க அப்படின்னு சவுல் தாவீதை குறிச்சு ஒரு திட்டம் போடுறாரு. ஆனா இங்க தாவீது என்ன பண்றாருன்னா, குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடியே நீ 100 கேட்ட, உனக்கு நான் 200 கொடுக்குறேன்னு அவனுக்கு முன்னாடி எண்ணி 200 எடுத்துக்கப்பா, அவ்வளவுதான், 1 மடங்கு அதிகமா நான் கொடுக்கிறேன், இப்ப கல்யாணம் பண்ணி கொடு. அப்போ சவுலுடைய எக்ஸ்பெக்டேஷன், சவுலுடைய எதிர்பார்ப்பு, சவுல் தாவீதின் மேல வச்சிருந்தது என்னன்னா, இவன் இவ்வளவுதான் ஒர்த்து, இவனை இவ்வளவுதான் பண்ண முடியும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் தாவீதின் மேல் வச்சிருந்த அபிஷேகம் சவுல் அறிந்தது அல்ல, சவுல் அறிந்ததை விட பல மடங்கு கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மேலையும் உங்க பிள்ளைங்க மேலையும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் தரப்போறாரு. நிச்சயமாய் கர்த்தர் இந்த 72வது நாள் தரப்போறாரு. உங்களை நிறைய பேர் அப்படிதான், இவன் இதுக்கு மட்டும்தான் ஒர்த்து, இந்த மனுஷி இதுக்கு மட்டும்தான் ஒர்த்து, இதை பண்ண முடியுமானே தெரியல, இதை எப்படி பண்ண போறான்னு தெரியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மண் பாண்டமாகிய உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற அபிஷேகம் மற்றவர்கள் நினைக்க முடியாத அளவிற்கு, மற்றவர்கள் கணிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியத்தை, நல்ல கைகளை தட்டி இது நடக்கும், இது நடக்கும், ஆகாது என்று தள்ளின சிலரை கர்த்தர் இப்பொழுது வேறு விரிக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். ஆமே, மனுஷங்க உங்களை கேவலமா பார்த்த நாள் முடியும், உங்களை தரக்குறைவா பார்த்த நாள் முடியும், இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுகிற அந்த நாள் முடியும். அவர்கள் நினைச்சதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு, டேலண்ட கர்த்தர் கொடுக்க போறாரு. நல்ல கைகளை தட்டி, இயேசுவே, இந்த அபிஷேகத்தை தாவீதிற்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு உண்மையானால் எனக்கும் கர்த்தர் தருவதற்கு நல்லவராய் இருக்கிறார். கேளுங்க, கேளுங்க. ஆமேன். அவரால முடியும், அவரால முடியும். எனக்கு தருகிறதற்கு அவருக்கு முடியும். எனக்கு அந்த அபிஷேகத்தை தாவீதிற்கு கொடுத்தவர் எனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே,
தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடும். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர். கைகள மேல தட்டி தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம் எல்லாரும். தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பாடும். தகப்பன் நீ தாங்குகிறீர், இப்ப கைகளை மேல. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, சத்தமா தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசுவே, ஹalleluya. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லு. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. இப்ப கைய மேல கட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்கிடாமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் செய்வேன். இப்ப கைய மேல தட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. ஹalleluya. மகிமையும் நீரே, ஆமென். செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர். திரும்ப திரும்ப. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. அப்பா அப்பா, கிருப கிருப செய்பவர் நீரே. தலை நிமிர. வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல என் தலைய திரும்ப திரும்ப. கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya.
ஆமென். மண்பாண்டங்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாராமா? இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும், மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமென். சோ இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற முதல் அபிஷேகம், இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பொக்கிஷம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல். அப்படின்னா ஒரு தனித்துவம், ஒரு யூனிக்க கத்தர் வச்சிருக்கிறாரு. எஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யூனிக்க கத்தர் வச்சிருக்கிறாரா? உங்களுக்குள்ள ஒரு தனித்துவத்தை கத்தர் வச்சிருக்கிறாரா? இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கிறத நீங்க உணர்வீங்க, நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் காண பண்ணுவார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற இரண்டாவது பொக்கிஷம் என்ன தெரியுமா? தாவீதுக்குள்ள வச்சிருக்கிற இரண்டாவது பொக்கிஷம் என்ன அப்படின்னா, எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு டேலண்ட், எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வல்லமை. அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யோசிக்கவே இல்லை, அதை விட ஒரு பெருசு யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, தோண்ட வந்துட்டே இருக்குது, எடுக்க வந்துட்டே இருக்குது, செய்ய வந்துட்டே இருக்குது. அதுதான் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒன்னு கேட்பாங்க உங்களுக்கு, நீங்க உங்க மூலமா 2 நடக்கும். நீங்க இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், பாஸ்டர் எனக்கு கொடுக்குற டார்கெட்டை கூட என்னால முடிக்க முடியல, எனக்கு அவங்க கொடுக்குற எதையும் முடிக்க முடியல. நான் நம்புறேன் உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. தட்டி எழுப்புங்க. அவங்க ஒன்னு கேட்டா நீங்க 2 செய்கிற அளவிற்குள்ள ஸ்பெஷல். எஸ் எஸ், இது விசுவாசிக்கிறவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இதை நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை யாரும் குறைவா எடை போடுகிற அளவிற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஸோ ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, தாழ்மையோடு சொல்கிறேன். கர்த்தர் தான் அந்த கிருபையை நமக்கு தரணும். நான் இந்த திருப்பூர் பக்கத்தில் ஒரு விசை அருமையான வெஸ்லி ஐயா ஒரு யூத் மீட்டிங்காக அழைக்கப்பட்டார். அவருக்கு மீட்டிங் கூப்பிட்டாங்க. அப்போ தான் திருமணமாகி 2-3 வருஷம் ஆகுது. திடீர்னு அவர் வர கார் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, அவரால் வர முடியல. அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த ப்ரேயருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ப்ரேயர் நடத்துகிற அந்த டீம்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாரு, என்னால் இது வர முடியல, அவர் பிரசங்கம் பண்ணிக்குவார், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் ஃபோன் பண்ணும்போதே கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் ஃபோன் பண்ணாங்க. இப்போ இல்லை, அப்போ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தான். சரி நீங்கள் வாங்க ஐயா சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் உள்ள அந்த மீட்டிங் நடத்துகிற இடத்துக்குள்ளே போனால் என்றானா எல்லா பக்கமும் வெஸ்லி ஐயா ஃபோட்டோவை போட்டு வெஸ்லி ஐயா வர்றாருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் யார் போகிறது? அப்போ எனக்கே கொஞ்சம் கருக்குன்னு இருந்துச்சு. சரி, நம்ம எல்லாருமே வெஸ்லியாவை தான் எதிர்பார்ப்பாங்க, நம்ம போய் இந்த இடத்துல போகிறோம், எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மருமகன்னா எப்படியும் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினச்சாங்க. நான் கல்யாணம் பண்ணதே 24 வயசில், எக்ஸ்ட்ரா ஒரு 4 இயர்ஸ் வந்திருக்கும், 28 வயசு தான் ஆகுது. ரொம்ப சின்ன பையனாட்டும் போய் இறங்கின உடனே அவங்க முகமெல்லாம் மாறி போயிடுச்சு. நீங்கள் தானா அப்படின்னாங்க. நானே தான் அப்படின்னேன். உடனே அந்த மீட்டிங் நடத்துகிறவர் என்கிட்ட பக்கத்தில் இந்த மாதிரி நாங்கள் வெஸ்லியாக வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலான்னு நினச்சோம், ஆனால் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் தர்றோம், 45 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். நான் வேற அப்போ ஜிப்பா வேஷ்டி போட்டிருப்பேன், வேஷ்டி கட்டியிருப்பேன். உள்ளே போகிறேன். உள்ளே போய் உட்கார்ந்த உடனே ஒருத்தர் வர்ஷிப் நடத்திட்டே இருந்தார். அப்போ வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் என் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு துண்டு சீட்டை கொடுத்து, டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம்ன்றதை ஒரு 1/2 மணி நேரமாக கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 1/2 hour பேசினா போதும் அப்படின்னாரு. நான் ஒன்றுமே பேசலை. அப்படியா, ஓகே சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 1/2 hour பேசிடுறேன் அப்படின்னு. ஸோ அவர் பிரசங்கம், அவர் ஆராதனை நடத்தி முடிச்சிட்டாரு. முடித்த உடனே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெஸ்லியா வரல, நம்மத்தில் கோயம்புத்தூரில் பென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே நான் போய் பலிபீடத்தில் ஏறி அப்படியே இந்த நோட்டு இதெல்லாம் வச்சு இருக்கிறதுக்குள்ள இன்னொரு பேப்பரை கொண்டு வச்சாங்க டேபிள் மேலே. என்னன்னா 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும், 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு ஒரு பேப்பர் கொண்டு வச்சுட்டாங்க.
சரி, நானும் உடனே பின்னாடி பார்த்து தலையாச்சு, ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் ஆரம்பித்தேன். பட் அதுதான் அன்னைக்கு ஒரு யூத் மீட்டிங். எப்போவுமே யூத் மேலே எனக்கு ரொம்ப பாரம் அதிகம், அதனால ரொம்ப ஜாம் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ நான் என்னுடைய சாட்சியோடு கூட அப்படியே சேர்ந்து ஒரு பாட்டோடு அப்படியே ஆரம்பித்து அந்த ப்ரேயர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 18 நிமிஷம் ஆகுது. இந்த 18 நிமிஷம் ஆகும்போது நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு அவர் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்தாச்சு. இப்போ அரை மணி நேரம் வரும்போது திரும்பி பின்னாடி பார்த்தா அவர் இல்லை உங்களுடைய ஓன் டைம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துங்க அப்படின்னாரு. நீங்கள் அது என்னன்னா புகழ்ச்சிக்காக இல்லை, அப்படியே யோசிக்கல. அந்த மீட்டிங்கை கிட்டத்தட்ட என் கையில் அரை மணி நேரம் போது அது 11:30 நான் முடிக்கணும். 11 மணிக்கு என் கையில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு முடிச்சு எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மகிமை ஆண்டவர் தந்து நிறைய பேர் யூத்து பிள்ளைங்க அதில் தொடப்பட்டாங்க. அப்போ அங்கேருந்து வீடு வரைக்குமே நன்றி சொல்லிட்டு அழுது நன்றி சொல்லிட்டே வந்தேன். ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வம். ஸோ இந்த மண்பாண்டத்திற்குள்ள என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சமயம் வரும் மகனே, சமயம் மருமகளே, அன்னைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷம் விலையேற பெற்றது, யாரிடத்திலும் இல்லாதது. ஆமேன். ஸ்பெஷல். அது யாருக்கும் இல்லை. தட்டி எழுப்புங்க. சோர்ந்து போய் இருந்தது போதும். ஆமேன். முடங்கி போய் இருந்தது போதும். உங்க குடும்பத்திலேயே கர்த்தர், மகளே உன் மேலதான் பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மகனே, உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்க மேலதான் பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது உண்மை. மற்றவங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ தட்டி எழுப்பு. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. நீ நிற்க ஆரம்பிச்சிரு. எஸ் காலையில கர்த்தர் ஒன்னு தட்டி எழுப்புறாரு. அதிகாலை ஜெபம் பண்ண கர்த்தர் வைக்கிறாரு. இரவு ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இதற்கான வழிகளை திறக்கிற தேவன், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஏசப்பா வைக்கிற ஃபர்ஸ்ட் பொக்கிஷம். ஆமென். ஸ்பெஷல், ஒரு யூனிக், தனி யூனிக்கை கத்தர் வச்சுக்க. நான் யாரை பார்த்தும் காப்பி அடிக்க வேண்டியதில்லை. எனக்கே கத்தர் ஒரு பிராண்டை கத்தர் தருவார். எனக்கே கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் தர. நம்பர் 2, இரண்டாவதாக, ஆமேன், இந்த மண்பாண்டத்துக்குள்ள கத்தர் வைத்திருக்கிற இரண்டாவது பொக்கிஷம் என்ன அப்படின்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவிற்கு, யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கத்தர் எனக்குள்ளே ஒரு பெரிய ஸ்பெஷலை கத்தர் வைத்திருக்கிறார். எங்க அம்மா பிரமிப்பாங்க, எங்க அப்பா பிரமிப்பாங்க, எங்க கூட பிறந்தவங்க பிரமிப்பாங்க. ஆமேன். அந்த மாதிரி கத்தர் வைக்கிறதற்கு வல்லவர். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் எல்லாரையும் ஜெபித்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். மண்பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் வைக்கிற மூன்றாவது பெரிய பொக்கிஷம் வாசிக்கலாமா? அதே 1 சாமுவேல்ல வாசிக்கலாம். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து மறுபடியும் நம்ம வாசிக்கலாமா? ஆமேன். 28ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். 27 வாசிக்கலாமே. 27 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து, ஆமென், தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தியரின் 200 பேரை வெட்டி, ஆமா, ஆமென், ஆமென், அதை மருமகனாகும்படி ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாய் கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. இந்த தாவீது என்கிற இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்ச மூன்றாவது ஸ்பெஷல் பொக்கிஷம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த தாவீதிற்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. யுத்தத்திற்கு சம்பந்தமா இருக்கிறது யார் அப்படின்னா, தாவீதுனுடைய சகோதரர்களுக்கு தான் யுத்தத்திற்கு சம்பந்தம். ஏன்னா அவங்க தான் யுத்தத்திற்கு படிச்சவங்க, அவங்க தான் ட்ரைனிங் எடுத்தவங்க, அவங்க தான் இப்ப யுத்த களத்துல நின்று இருக்கிறாங்க. ஆனா தாவீது யுத்த வீரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் யாருன்னா, அவன் ஒரு மேய்ப்பன்.
அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ சவுலும் அவனோடு கூட இருக்கிற நிறைய பேரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதுக்கு யுத்தத்தை குறிச்ச எந்த நாலேஜும் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு நினைச்சுதான் இந்த காரியத்தில் அவனை உள்ள கொண்டு வராங்க. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, அவனுக்கு நாலேஜே இல்லாத, அவனுக்கு பழக்கமே இல்லாத, அவன் பிராக்டிஸே பண்ணாத ஒரு யுத்தத்தை கர்த்தர் இந்த தாவீதை கொண்டு எப்படி செஞ்சார் அப்படின்னா, சிறப்பாய் கர்த்தர் செய்தார். நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவது, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு பொக்கிஷம் வைக்கிறாரு. என்ன பொக்கிஷம் அப்படின்னா, உங்களுக்கு அனுபவமே இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அதை குறித்து தெரியாமலே இருக்கலாம், உங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே அந்த நாலேஜே இல்லாமல் இருக்கலாம், நீங்க அதுக்கு புதுசா இருக்கலாம், உங்களுக்கு அது புதிய ப்ராஜெக்டா இருக்கலாம், அது செய்யவே முடியாத ஒண்ணா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற யாருக்குமே அது தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு நாலேஜே இல்லாத ஒன்றையும் நீங்க கத்துக்கிட்டு நேர்த்தியாய் செய்யக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட நீங்க செய்வீங்க. அந்த காரியத்திற்கும் உங்க குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா நீங்க அந்த ஃபீல்டில் கர்த்தருக்காக நிற்பீங்க. இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான செய்தி. இது நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, மண் பாண்டமாகிய உங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். அனுபவமே இல்லாத ஒரு ஃபீல்டில் ஆண்டவர் உங்களை தலைமையாய் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. உங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் கர்த்தர் உங்களை வெற்றியாளனாய் நிற்க வைக்க போறாரு. ஆமென். நீங்க படிக்காத ஒரு ஃபீல்டில் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல பெரிய சாட்சியாய், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரை போல பெரியவர் ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எந்த ஃபீல்டும் உங்களுக்கு தெரியாதுன்னெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு கற்று கொடுத்து செய்ய வைக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பெரியவர். நோவாவை குறித்து வேதம் சொல்லுது, நோவாவிட்ட ஆண்டவர் பேழைய செய்ய சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பேழைன்ற ஒன்ன நோவா பார்த்ததே இல்லை, செஞ்சதில்லைன்றதை விட பார்த்ததே இல்லை. இன்னொன்னு, மழை வருண்டா அப்படின்றார். மழையா? எப்படிங்க? செஞ்சு காமிக்கிறீங்களா? ஒருவேளை ஒருவேளை நோவா விட்ட ஆண்டவர் மழை வரும் மகனே, அதனால பேழையை செய் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மழைன்றது எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா? இது எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா மழையை குறித்து அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப மேலே இருந்து பெய்யாது, கீழே இருந்து மூடு பனி அப்படியே எல்லாத்தையும் நினைச்சிடும். அதனால மழையை பார்க்காத ஒருத்தனுக்கு மழையை பற்றி கர்த்தர் சொல்றாரு. பேழையை இதுவரைக்கும் அனுபவம் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து பேழைய சொல்றாரு, நீங்கெல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு போவீங்கப்பா, மேல பேழைன்றது தண்ணி மேல மிதக்கும், எப்படின்னே தெரியல ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் பிளான் கொடுக்கிறாரு. எப்படி பண்றாருன்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள விழாம அவ்வளவு அழகான பேழைய, அதுவும் ஒரே ஃபேமிலியை வச்சு, ஒரு ஃபேமிலி, அவருடைய ஒரே குடும்பத்தை வச்சு காலையில பிரசங்கம் பண்ண போவாரு, நைட் ஆனா எடுத்து ஒவ்வொன்றும் கொப்பேர் மரத்தை கொண்டு அடிச்சு பண்ணிட்டே இருப்பாரு. வர்றவெல்லாம், நீ பைத்தியக்காரனடா, மழைன்ற என்ன மழை, எதுக்குடா இதை கட்டுற, என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அனுபவமே இல்லாத ஒன்றை வச்சு எவ்வளோ அழகா ஒரு பேழையை செஞ்சு அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாத்தினார்ல. நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைய நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். உங்களுக்கு தெரியாததா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். தெரியாததை அப்பா கத்து கொடுப்பாரு, தெரியாததை அப்பா சொல்லி கொடுப்பாரு. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு நாலேஜே இல்லாத ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் வைக்க போகிறார். இன்னொரு விசை கூட எல்லாரும் கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah,
ஆமென். பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடினார்கள். அவங்களுக்கு மேல தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க மேல 120 பேர் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கின உடனே அவரவர் என்னென்ன பாஷையை பேசியிருந்தாங்களாமா, பற்பல பாஷையை பேசினாங்களாமா. அங்க கூடி இருந்தவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாஷையை இவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பாஷைய கத்து தேறி படிச்சு வந்து பேசிட்டு இருந்தா இவங்க கண்ணை மூடுனா என்ன பாஷையை பேசுறாங்க? ஹலோ, இவங்களுக்கு தெரிந்த பாஷை 2 பாஷை தான். ஒன்னு அரபிக்கு, இன்னொன்னு வந்து எபிரேய பாஷை. அதுவும் அரபிக்கு வந்து அந்த நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. அவர்களுடைய வழக்கத்தில் அன்னைக்கு இருக்கிற பாஷை வந்து எபிரேய பாஷை தான் அவங்களுக்கு இருக்குது. அரபிக்கு கொஞ்சம் இடத்துல அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினா ஆளாளுக்கு ஒவ்வொரு பாஷையை பேசியிருக்கான். ஒருத்தன் மலையாளம் பேசுறான், ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுறான், ஒருத்தர் வந்து இலங்கைக்காரங்களை மாதிரி பேசுறான். வித்தியாசமா பேசுது. பார்த்தா அத்தனை பேரும் வெளியூர்காரங்களாம் வந்திருக்காங்கல்ல, நம்ம பாஷையை இவ்வளோ அழகா நேர்த்தியா அவ்வளோ சூப்பரா பேசுறாங்களே, எப்படா இவங்க கத்துக்கிட்டாங்க? அதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சுட்டாருன்னா, ஆமென். ஓ ஹல்லேலூயா. பைத்தியங்கள் ஞானியாய் மாறுவார்கள். ஆமென். அறியாததும் ஆமென் எட்டாததும். எஸ், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். நாலேஜே இல்லாத அந்த இடத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் வெற்றி அடைய செய்ய போகிறதற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சம்பந்தம் இல்லாத ஃபீல்டுல நீங்க நிறைய பேர் ஜெயிக்க போறீங்க. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாத ஃபீல்டுல ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நிறைய பேரை கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறாரு. நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போகாதீங்க. நீங்க இதுதான் எனக்கு வெற்றின்னு அதுல கிடைக்காததுக்கு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அறியாததை நான் உனக்கு போதித்து, உங்களுக்கு தெரியாததை கர்த்தர் உங்களுக்கு ஆமென் கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துகிறதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஆமென் ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஞானத்தினால் நிரப்புகிற தேவன், ஞானத்தினால் நிரப்புகிற தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் இப்போ 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 ஹல்லேலூயா. அந்த ஞானம் இப்பொழுது திறக்கட்டும் அப்பா, ஞானம் இப்பொழுது திறக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களாகிய நமக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும்? இது ஒரு டிஃபரெண்டான வாக்குத்தத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமான வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சத்தமாய் ஆமென். இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே கடைசி ஜெபத்துக்கு என் கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும், ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தரட்டும். நாம் மண்பாண்டமா இருந்தாலும் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறது பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். ஏன்னா பாதுகாக்கிறவர் கர்த்தர். நாம் மண்பாண்டங்கள் தான், ஆனா நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறது பெரிய பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஆமென். பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வைக்கிறார், பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வைக்கிறார். அதற்காக நம்மை கர்த்தர் உருவாக்குகிறார், அதற்காக கர்த்தர் நம்மை ரெடி ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். மண்பாண்டங்களாகிய எனக்குள்ள, மண்பாண்டமாய் எனக்குள்ள. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஒருவேளை இதே வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கலாம், நான் உடைஞ்சிட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப உடைஞ்சிட்டே இருக்கிறேன், நான் சும்மா அழுதுட்டே இருக்கிறேன். நீங்க உங்களை பார்த்து நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை மறைச்சு வைக்கிற அளவுக்கு, ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு என் பாத்திரம் ஒர்த்தா இல்லை,
என் பாத்திரம் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் உங்களை இது வரைக்கும் உங்களை நீங்கள் மதிக்கவே மதிக்காதவங்களா இருக்கலாம். உங்களை மற்றவங்க மதிக்கலைன்றது அடுத்தது. முதல்ல உங்களை நீங்கள் மதிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் உங்களை நீங்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காமல் இருக்கலாம். நான் எங்கேங்க நான் ஒரு உதவாக்கற, நான் ஒரு மூளை கட்டவன் அப்படின்னு உங்களை எவ்வளோ கீழ்த்தரமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக உங்களை நீங்கள் திட்டி இருக்கலாம் ஒரு சில வேளை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நாம் பெற்றிருக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒர்த்தான ஆள், நீங்கள் ஒர்த்தான உமன். கர்த்தர் உங்களை ஒர்த்தானவங்களை தான் வச்சிருக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அப்படியே நீங்கள் ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆமேனே வர மாட்டீங்க. நீ என்கரேஜ் பண்ணால் சந்தோஷமாக மாட்டீங்களா? கர்த்தர் என்கரேஜ் பண்ணா நீங்கள் எவ்வளோ ஒர்த்து தெரியுமா? என்ன ஆமேனே வர மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த செய்தி கொடுக்கும்போது துள்ளி எந்திரிச்சு நிற்க வேண்டாமா நீங்கள்? ஆமேன். உங்களை பற்றி யாரு நெகட்டிவா பேசினாலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, நீங்க விசேஷமான ஒரு பாண்டம், விசேஷமான ஒரு பாண்டம். மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷம் என்ன? ஃபர்ஸ்ட் பொக்கிஷம் என்ன வச்சிருக்கிறாரு? தனி, யூனிக். நீங்க யாரு? நீங்க ஒரு ஸ்பெஷல். சொல்லுங்க, நீங்க ஒரு ஸ்பெஷல். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை நீங்க தட்டி எழுப்பணும். நீங்க ஸ்பெஷலா மாறணும். ஆமேன். எல்லாரை விட கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு தனி கிருபையை வச்சிருக்கிறாரு. அதே மீன் தான். ஆனா ஒருத்தர் வைக்கிற குழம்பு ஒரு மாதிரி, இன்னொருத்தர் வைக்கிறது இன்னொரு மாதிரி. அது எப்படி? ஒரே மசாலா, ஒரே மீன், ஒரே தண்ணி, ஒரே வீடு, பக்கம் அப்படி எப்படி மாறி வருது? அதாங்க தனி யூனிக்கு. அதான் ஆண்டவர் உங்க மேல தனியா வச்சிருக்கிறார். இதுலயே தெரிய வேண்டாமா, நம்ம மேல கர்த்தர் தனி அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, யாரோடையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. ஸ்பெஷல். ஹல்லேலூயா. சின்னதோ பெருசோ நான் வித்தியாசமானவன், நீங்கள் வித்தியாசமானவர்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற இரண்டாவது பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் இதை செய்வானா, இவனால இது முடியுமா, இவன் செஞ்சுக்கிட மாட்டான் அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 2ஆ செஞ்சுட்டு வந்து நின்று. ஹல்லேலூயா. அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். ஆமென். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, இந்த இங்கே சுப்பாத்தா ஸ்ட்ரீட்டில் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை பக்கத்தில் ஒரு திண்டு இருக்குது. அந்த திண்டில் எப்போவுமே வயசானவங்க, சர்ச்சுக்கு வர்றவங்க தான், வயசான ஒரு 6-7 பேர் வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே சவச்சு துப்பிட்டு இருப்பாங்க. அங்கே இப்போ இல்லை, இப்போ அந்த திண்டை எடுத்துட்டாங்க. அந்த திண்டில் உட்காந்துட்டு பேசும்போது ஃபஸ்ட்டு சிஎஸ்ஐ சர்ச்சை நான் கிராஸ் ஆகுறேன். அப்போ வெஸ்லி ஐயா என்னை கூட்டு போகிறாரு. அப்போ சத்தமாக ஒருத்தர் கத்தி, அவர் இன்னைக்கு இறந்துட்டார். அவர் சொல்கிறார், என்ன வெஸ்லி, ஒரு வயசு பையனை கூட்டு வந்து சர்ச்சு நடத்துறியாமாமே, ஒரு வயசு பையனை. உடனே அவர் என்ன பார்த்துட்டு, ஐயா இவர் தான் அந்த பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே என்னை பார்த்துட்டு அவர் வெத்தலையை போட்டுட்டு அப்படியே சவச்சு துப்பிட்டு, ஏன் தம்பி உனக்கு வேற எங்கேயும் கிடைக்கல இடம், நீ இங்கே வந்திருக்கிற, இங்கெல்லாம் நீ என்னத்தப்பா ஊழியம் செய்ய போற, இங்கே நாங்கள் செய்யாத ஊழியமா நீ செய்ய போற, நீ ஒன்றும் கிழிச்சுக்கிட மாட்ட, நீ எங்கேயாவது போய் இன்னும் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு வா, நீ ரொம்ப குட்டி பையனாட்டம் இருக்க அப்படின்னு வெத்தலையை போட்டு அவர் சொன்னார். அப்போ இன்று அதை நான் திரும்பி பார்க்குறேன். ஸோ பெருமைக்காக அல்ல, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எனக்கு அது தெரியல, எனக்கு அது தெரியல. அதே மாதிரி இன்னைக்கும் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும், ஹல்லேலூயா, அப்பா செய்வாரு, அப்பா செய்வாரு. அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறத பார்ப்பீங்க. ஆமென். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. மண்பாண்டமாகிய எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு நாலேஜே இல்லாத ஃபீல்டில் என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு பொக்கிஷத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் அதை கர்த்தர் எனக்கு செய்து முடிக்கிறதற்கு. ஜெபிக்கலாமா எல்லாருமே?
இன்னைக்கு நிறைய பேர் மேல கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் ஊற்ற போறார். இந்த 100 நாட்களில் கர்த்தருடைய மகிமை ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிக்கு ஆண்டவர் பேசுறாரு. மகனே நீ விட்டுறாத, மகனே மகளே நீ விட்டுறாத. இல்ல, நீ சாதாரணமான ஆள் தான், நீ மண்பாண்டம் தான், நீ மண்பாண்டம் தான். எனக்கு தெரியும், கர்த்தருக்கு ரொம்ப தெரியும், நீ மண்பாண்டம், நீ ஒர்த்தில்லாத பர்சன் தான். ஆனா இந்த வார்த்தை உனக்குள்ள போகட்டும் ஐயா, ஐயா உனக்குள்ள போகட்டும் ஐயா. நீ விசுவாசிக்க ஆரம்பி ஐயா. மகனே நீ விசுவாசிக்க ஆரம்பி, மகளே நீ விசுவாசிக்க ஆரம்பி. கத்தி நீ ஜெபம் பண்ணு, இயேசுவே. எஸ் 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 எஸ், ஆமென் ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே உன்னை திட்டுனாங்க, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே உன்னை ரிஜெக்ட் பண்ணினாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, நீ என் கையை நம்பி தான் பிழைக்கணும்னு சொன்னல. எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினாங்க, எத்தனை பேர் உன்னை வெட்கப்படுத்தினாங்க. ஆனா அப்பா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு. ஆமென். சாதாரணமான மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்கிற அப்பா இருக்கிறாரு. உன்னை பயன்படுத்துவாரு, ஸ்பெஷலா பயன்படுத்துவாரு. இல்ல, உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியே வரும். கர்த்தர் தான் அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. இதுவரையும் சத்துரு மூடி மூடி வச்சிருந்தான், இதுவரைக்கும் உன்னுடைய பொக்கிஷம் வெளிப்படல. ஆனா இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு எஸ் எஸ் ஆமென், அந்த பொக்கிஷத்தை, ஆமென், அந்த பொக்கிஷத்தை தேவன் தேவன் ஹalleluya அவர் அவர் வெளியே கொண்டு வருவார். அவர் நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். அந்த பொக்கிஷம் வெளியே வரும். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் சத்தமாய் எஸ் எஸ் ஹalleluya. இந்த வார்த்தையினுடைய வல்லமை, இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலேயும் இப்பொழுது வந்து இறங்குவதாகப்பா. அவர்கள் மேல இந்த அபிஷேகம் கிடைப்பதாகப்பா. இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிற காலம் சீக்கிரமாய் வருவதாக, 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 வருவதாக. ஸ்தோத்திரம் ராஜாவே. உம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்காகவும் நான் திறப்புல நிற்கிறேன். இந்த 72வது நாளில் உங்க வார்த்தை எங்களுக்கு நேராய், எங்க குடும்பத்திற்கு நேராய், எங்க பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீர் நிறைவேற்றுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஐயா, இந்த 100 நாள் ஜெபத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெப குறிப்புகளோடு நின்றுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகளோடு நின்றுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பண கஷ்டத்தோட வேலை இல்லாம இருக்கிற ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண காரியத்திற்காக, எங்க பிள்ளைங்க என்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து நிற்கிறார்களோ ஒரு இரக்கத்தை அனுப்புங்கய்யா. இந்த 72வது நாளில் உங்க வல்லமையை காண்பீங்க, உங்க மகத்துவத்தை எங்க பிள்ளைகளிடத்துல காண்பீங்க ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அற்புதம் நடக்கட்டும்ப்பா. அந்த சிஸ்டர் பயந்து போயிருக்கிறாங்களே, அந்த பிரதர் பயந்து போயிருக்கிறாங்களே, எங்க தகப்பனும் தாயும் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்களே. இல்ல இல்ல, பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னீங்கல்ல யவீருவை பார்த்து. இப்போ இப்போ இந்த 72வது நாள் அந்த வார்த்தையை அவர்களை பார்த்து நீங்க சொல்லி ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த 100 நாட்கள் முடியும் போது எங்களுக்கு ஒரு சாட்சி எல்லாம் வேண்டாம், இந்த சத்தத்தை காதுல கேட்கிற அத்தனை பேரும் நாங்க சாட்சி சொல்லணும். ஆமென். ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்குட்டி கூட வீணா போக கூடாது. ஆமென். அப்படியே எகிப்துல கோசேனுக்கும் அந்த ஜனங்கள் குடியிருந்ததுக்கும் அப்படியே வித்தியாசம். அந்த மாதிரி ஆண்டவரே எங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட தொகையை கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்து கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராகப்பா.
இந்த இயற்கை நிமித்தமாய் எந்த பிரச்சனையும் எங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த மழையின் நிமித்தமாய் எந்த நஷ்டங்களும் வரக்கூடாது, ஆபத்துகள் வரக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது. கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.